விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் வீரகுமார் நம்மோடு இணைகிறார். வீரகுமார், நாம் தமிழர் தலைமை அலுவலகத்துல தற்போது எப்படி இருக்கு? அங்கே ஏதேனும் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்களா? என்ன விவரம்? விக்னேஷ், சற்று நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்தில் தனித்து போட்டியிட இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு எண்ணிக்கை உயருமா? இந்த முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்குள் செல்வார்களா என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தேர்தல் எண்ணிக்கையை நாம் தமிழர் கட்சி அணுகி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் பற்றி பார்க்குவதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் வரலாறு, அரசியல் வரலாறை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 1958ஆம் ஆண்டு சீபா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி பிறகு நாம் தமிழர் கட்சி சீமான், அதாவது திரைப்பட நடிகரும் இயக்குனருமான சீமானால நாம் தமிழர் இயக்கமாக 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மதுரையில் தொடங்கப்பட்டது. பின் 2010 மே 18 அன்று நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக உருவெடுத்தது. ஈழப்போரின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளுக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை மையப்படுத்தி அப்போது நடிகரும் திரைப்பட இயக்குனருமாக இருந்த சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை மதுரையில் தொடங்கி இருந்தார். இந்த கட்சி தொடங்குவதற்கு பலரும் முக்கிய வேலைகளை செஞ்சிருந்தாலும் இயக்குனராக இருந்த மறைந்த மணிவண்ணன் இந்த கட்சி தொடங்குவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார். அவருடைய கட்சி அலுவலகத்தில் இருந்துதான் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை தொடங்குவதற்கான எண்ணமே வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 2010 கட்சியை தொடங்கியிருந்தாலுமே நாம் தமிழர் இயக்கமாக 2010க்கு முன்பு தமிழர்களுடைய அதிகாரம், சுற்றுச்சூழல், காலநிலை, ஈழப்போர் உள்ளிட்டவையெல்லாம் குறித்து சீமான் தமிழ்நாடு முழுவதுமே இயக்கமாக இருந்த போதிலிருந்தே தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை செய்து வந்தால் 2010 கட்சி தொடங்கிய பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சீமான் போட்டியிடவில்லை என்றாலும் 2011 நடைபெற்ற தேர்தலில் ஈழப்போரினுடைய எதிரொலிக்கு காரணம் காங்கிரசும் காங்கிரஸோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுகவும் தான் என்பதை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதுமே 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராகவும் அதிமுகவை ஆதரித்தும் பிரச்சாரத்தை செய்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. கட்சி தொடங்கப்பட்டு 2011 போட்டியிடலை என்றாலும் 2016 நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாறாக ஒரு கட்சி உருவாகி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்திலும், 2021 சட்டமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்திலும், 2024 கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைக் ஒளிவாங்கி சின்னத்திலும், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாயி சின்னமும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டு தேர்தலை சந்தித்திருக்கிறாங்க. இவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டாலும் ஒவ்வொரு தேர்தலையும் கணிசமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வந்ததை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். 2016 சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக போட்டியிட்ட தேர்தலில் சுமார் 4,58,104 வாக்குகளை பெற்று 1.1% வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலில் பெற்றது. அதுக்கடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 16,45,185 வாக்குகளை பெற்று 3.9% வாக்கு வங்கியை பெற்று தமிழகத்தின் பெரிய கட்சியாக ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருந்தது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் 30,41,717, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2 மடங்கு அப்படியே அதிகமாக 30,41,717 வாக்குகளை பெற்று 6.6% வாக்கு வங்கியை பெற்று 3வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்தது. அதற்கு பிறகு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 35,60,480 வாக்குகளை பெற்று 8.22 வாக்கு சதவீதத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் உருவெடுத்தது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்த பிறகு போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் என்பதனால மிகவும் உற்று நோக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. விக்னேஷ், நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலில் கடந்து வந்த பாதைகள்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டியிருக்கு. களத்திலிருந்து விவரங்களை வழங்கிமிக்கா நன்றி வீரகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.